நீங்களும் ஆதிலசனும் முபாரக் மதனியும் அதே போல இன்றைக்கு கூட்டுதுவான்னு யாரெல்லாம் இல்லை இல்லைன்னு கொக்கரிச்சு கொண்டிருக்கிறாங்களோ இவங்க. ஏனென்றா ஜம்ஐயா முதலாவது விளங்கி கொள்ளுங்க, அந்த நீங்க கூட்டுதுவா பிதாத் ஜம்ஐயா சொன்னதாக ஒரு ஃபத்வா தாள் ஒன்று வச்சு கொண்டிருக்கிறீங்களே, அந்த ஃபத்வா தாள் இன்றைக்கு ரிஸி முஃப்தி தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஜம்ஐயாவுல கொடுத்த ஃபத்வா இல்ல. நீங்க சொன்னீங்களே நூருல் ஹம்சா மௌலவி, இவரு ஜம்ஐயால இருக்கிற நேரம், அந்த நேரம் ஜம்ஐயால பெரும்பாலானவர்கள் வஹாபிகள், நஜ்திகள், அதாவது தௌஹீத் என்ற போர்வையில் இன்றைக்கு இருக்கிறாங்களே, இந்த ஃபத்தான்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அவங்க கொடுத்த ஃபத்வா மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து பாதை மாறி செல்ல துவங்கினார்கள். உதுமானிய கிலாபத்தினுடைய நிலப்பரப்புகள்ல அங்கங்க பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. வீழ்ச்சியினுடைய முதல் கட்டம் என்ன காரணம்? குர்ஆன் ஹதீஸிலிருந்து பிடிப்பிலிருந்து, இஸ்லாமிய மார்க்க பிடிப்பிலிருந்து மாறினது. கலீஃபா சுகத்திலையும் சுகம், எந்த நேரம் பார்த்தாலும் 24 மணி நேரம் ஆனந்தத்துல அப்படியே திளைக்க ஆரம்பிச்சாரு. தன்னுடைய புதல்வர்களுக்கு சுண்ணத்து பண்றதுக்கு ஒரு 2 பிராந்தியங்களுடைய காசு வரி வசூல் செய்து அந்த காசை செலவு பண்ணி அவ்வளவு ஆடம்பரமா சுண்ணத்து பண்ணாரு. இவ்வளவு வேலைகள் மாறி போனுச்சு 17ஆம் நூற்றாண்டுல. இஸ்லாமிய மார்க்க பிடிப்பில்லாமல் போனதுனால மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? உதுமானிய கிலாபத்துக்கு உட்பட்ட மக்கள்லாம் வேற வேற விஷயத்துக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாமிய பயிற்றுவிப்பு தடை செஞ்சது யாருன்னா அவங்க அங்க படிச்சுட்டு வந்தவங்க. இஸ்லாமிய கல்வி மக்களுக்கு போகக்கூடாதுங்கிறத கட் பண்ணான். அதுல உருவாகி வந்த முஸ்லிம் சமூகம் ஆணும் பெண் என்ன பண்ணுச்சுன்னா, கண்ணாண்டு கண்டதையெல்லாம் மார்க்கம் பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. யார் சொன்னாலும் மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி. எவராவது ஒருத்தர் புதுசா ஒரு கட்டுக்கதையை விட்டுட்டு கால ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு அதுதான் மார்க்கம் அப்படிங்கிற மாதிரி பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. பண்டு பொய்களையும் புரட்டுகளையும் கண்ட குப்பைகளையும் மார்க்கம் சொல்லி பின்பற்ற ஆரம்பிச்சிருச்சு. எங்க உதுமானிய கிலாபத்தோட சேர்த்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அரபு மண்ணே மாறி போச்சு. 200-300 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. அரபு மண் எப்படி மாறி போச்சுன்னா, பெண்கள் அனைவரும் எப்படி இங்க அரச மரத்தை சுத்துறாங்களோ, பொம்பளை புள்ள வேணும் ஆம்பளை புள்ள வேணும்னு சொல்லி, பொம்பளை புள்ள வேணும்னு சுத்த மாட்டாங்க, ஆம்பளை புள்ள வேணும்னு சொல்லி இங்க அரச மரத்தை சுத்துறாங்களோ, அந்த மாதிரி ஈச்ச மரத்தை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு அரபு மண்ணுல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான வாழ்ந்த மண் 2 மண், மக்காவும் மதீனாவும். அடக்க ஸ்தலங்கள் அனைத்தும் கபர்களாக எழுப்பப்பட்டது, பெரும் பெரும் கோபுரங்களாக. ஆயிரத்தி 703 இந்த நிலையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து முற்றிலும் தடமாறி போன சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்க நேரத்தில் பொறுத்து பார்த்த ஆலிம்கள் அனைவரும் குமுறி கொண்டிருந்தார்கள். என்னடா செய்யறது? நல்லதை ஏவி தீயதை தடுப்பது ஒரு கலீஃபாவுடைய வேலை என்னது? பூமியிலே அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, தொழுகையை நிலைநாட்டுவது, நல்லதை ஏவி தீயதை தடுப்பது. ஆனால் மார்க்க விஷயங்களிலே முஸ்லிம் சமூகம் பின்பற்றி வரக்கூடிய இவ்வளவு கொடூரமான விஷயங்களிலும் கண்டும் காணாமலும் அவர் அதை பத்தி கேரே பண்ணாமல் போனார். அதனால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மண்ணே அந்த மாதிரி மாறி போனுச்சு. அதிர்ச்சியா இருக்கு நமக்கு வரலாற்றை படிக்கும் போது. இவ்வளவு உயிர் தியாகம் செஞ்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு போர்களை சந்திச்சு, இவ்வளவு ஒப்பந்தங்கள் மூலமாக சமூக பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சு இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்தி வாழையடி வாழையாக அதை கொண்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு இப்படி மாறி போனுச்சா? எல்லா கபர்களை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. பள்ளிவாசலை விட்டுட்டு அரச மரத்தை, ஈச்ச மரத்தை சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. ஈச்ச மரம் தான் பிள்ளைய தரும், ஈச்ச மரம் தான் நோயை கொடுக்கும், நோயை தீர்த்து வைக்கும். ஈச்ச மரத்துல கொண்டு போய் அவங்க போட்டிருந்த சால்வையை கொண்டு போய் போத்திட்டு வருது. பொம்பளைங்க அனைவரும் அந்த மாதிரி மாறி போனாங்க. ஆம்பளைங்கிட்ட தீனே கிடையாது. சட்டம் என்ன சட்டம் தெரியுமா? யாராவது ஒருத்தர் திருடிட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்குண்டான சட்டங்கள் இருக்குது. இவங்க தொடையை அறுத்து வாயில திணிக்கிறது, பல்ல உடைக்கிறது, சுத்தியில வச்சுக்கிட்டு சட்டங்கள், ஷரியத் சட்டங்கள் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தி. எங்க 1720-25 இந்த அரேபியாவை சுற்றி திரியா பகுதிகள்ல, மக்கா மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா என்று சொல்லக்கூடிய இந்த பிராந்தியத்திலே நடைபெற்றது. அந்த நேரத்தில் 1703 ஒருத்தர் பிறந்தார், இமாம் அப்துல் வஹாப். இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கு வயிற்று கலக்கும். இந்த பேரை கேட்டான், வயிற்றுல புளிய கரைக்குது. வஹாபியர்கள் என்ன செஞ்சோம் தெரியல. வஹாபியர்கள். அப்ப அப்துல் வஹாப் 1703 பிறந்து அரேபியால பிறக்கிறார். உயானாங்கிற பகுதியில் பிறந்து இந்த காட்சியெல்லாம் பார்க்கிறாரு. பார்த்துட்டு நேரா போய் மதீனால போயிட்டு அவங்க உயர்கல்விக்கா போய் பாடம் படிக்கிற நேரத்தில் மதீனால அவங்களுக்கு ஆசிரியராக இருந்தது யாருன்னா, இந்தியாவிலேருந்து போன ஒருத்தர். அவர் தான் ஆசிரியராக இருந்து அப்துல் வஹாபுக்கு கற்றுக் கொடுத்து திரும்பி பார்க்குறாங்க. உச்சத்துக்கு போகுது இந்த மூட நம்பிக்கைகள், இது உச்சத்துக்கு போகுது. அப்ப என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இதை நம்ம சுத்தம் பண்ணியாக
இதை தொடச்சு எரியணும் அப்படி அல்லாஹ் தூண்டி விடுறான். ஒரு முஜத்தித் புரட்சியாளரை விட்டு அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு புரட்சியாளர் வருவார், மார்க்கத்தை புனரமைப்பு செய்து புதுப்பித்து முஸ்லிம்களிடம் இஸ்லாமிய தீனை நிலைநிறுத்துவார் அப்படின்னு சொல்லி. அப்ப 1703 அவர் பிறக்கிறார். ஆனா என்னன்னா அந்த காலம் பாருங்க, ஒரே நேரத்துல 2 பேர் வந்த காலம். இந்தியாவிற்கு ஒருத்தர் வந்தாங்க, மௌலானா ஷா வலியுல்லா. ஒரே ஆண்டு 1703 பிறந்த, ஒரே ஆண்டுல பிறந்த இருவரும் சந்தித்துக் கொண்ட இடம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனா மண். இமாம் அப்துல் வஹாப் அவர்களும் ஷா வலியுல்லா அவர்களும் சந்தித்துக் கொண்ட இடம். இருவரும் ஒரே இடத்திலே பாடம் பயின்றார்கள். ஷா அப்துல் வஹாப் எடுத்த முயற்சியில போய் படிச்சுட்டு வந்து எங்கெல்லாம் இந்த மரத்தை வச்சு சுத்திட்டு வந்துட்டு இருக்க எல்லா மரத்தையும் நேரடியா களத்துல இறங்கி வெட்டி வீசினாங்க. அவங்க கையாலே ஒரு பெரிய ஒரு கபர் இருந்துச்சு, ஒரு தர்கா இருந்துச்சு, அடக்கஸ்தலமா வச்சு அதையே மக்கள் பள்ளிவாசல் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் மக்கள் போகாம அதையே சுத்தி வரக்கூடிய காட்சியா இருந்துச்சு. அது யாருடைய அடக்கஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரருடைய அடக்கஸ்தலம். முசைலமா என்கின்ற அந்த போலி நபி ஒருத்தர், நானு நபி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு நானு நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப அவனை வீழ்த்துவதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில வந்த ராணுவத்துல முசைலமா வீழ்த்திட்டு அந்த போர்ல ஷஹீதானவங்க தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர். அவர்களை அடக்கம் பண்ணி அதை ஒரு விழா கொண்டாடுற இடமா கூட்டி வருஷம் கந்தூரி திருவிழா ஆட்டம். அத இமாம் அப்துல் வஹாப் அவர்கள் அந்த உயானாவுடைய அரசருடைய படையோடு பண்ணி இவங்க கையாலே இடிச்சு வீழ்த்துறாங்க. இப்படி இந்த சுத்தம் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்திலே புகுந்து விட்ட அனாச்சாரங்களை கிளீன் பண்றதுக்கு உண்டான வேலையை எடுத்துக்கொண்ட முயற்சியில வேகம், வீரியம், தட்டாலடி, எதுவா இருந்தாலும் சரி சொல்லி பார்க்கறது கேட்கலையே அடிச்சு வீழ்க்கிறது. தட்ஸ் ஆல். அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. எதை பத்தியும் கேட்க முடியல. ஷிர்க்க ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோட வேலை செஞ்சாங்க. இந்த பிரச்சனைகள் என்ன ஆச்சுன்னா உதுமானிய கிலாபத்துக்கு தலைவலியா போயிடுச்சு. ஆஹா, அரேபியால வந்துட்டு இப்படி ஒரு குரூப் கிளம்பி இருக்குது, இது என்ன ஏன் அவங்க வாட்டுக்கு இருந்து தானே இருந்தாங்க, எதுக்கு இந்த ஆளுக்கு போட்டு இந்த அநியாயம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய தலைவலியா போயிடுச்சு உதுமானிய கிலாபத்துக்கு. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்துட்டு காலங்காலமா நாங்க மரத்தை வணங்கிட்டு இருந்தோம், இது அடக்கஸ்தலத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்தோம், அதை போய் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே பெரிய தலைவலியா போயிடுச்சு உதுமானிய கிலாபத்துக்கு. அந்த படைகள் வந்து நெருக்க ஆரம்பிச்சது அப்துல் வஹாப். அப்துல் வஹாபுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்க யாருன்னா அந்த உயானால அப்துல் வஹாப் பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய அரசர், ஒரு சின்ன குட்டி அரசர், கட்ட பஞ்சாயத்து பண்ற உயானாங்கிற ஊர்ல இருக்கிறவர். அவர் பார்த்தாரு, கிலாபத்து பிரச்சனை வருது, உதுமானிய கிலாபத்து இருக்குது, நீங்க ஓடி போயிருங்க, இல்லைன்னா உங்களை கொலை செஞ்சிருவாங்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து புலம்பெயர்ந்து ஆஹா இனி இங்க இருந்தா சரியா வராது, நமக்கு வந்து ஒரு வலிமையான அரசருடைய துணை வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி நேரா திரியாக்கு, ரியாதுக்கு பக்கத்துல இருக்க 24 கிலோமீட்டர்ல திரியாங்கிற ஊருக்கு வர்றாரு. அந்த திரியாவுடைய அரசர் யாருன்னா இப்னு சவுத். அந்த இப்னு சவுதுடைய மாணவர் அப்துல் அசீஸ்ங்கிறவர் வந்துட்டு, இப்னு சவுதுடைய மகன் அப்துல் அசீஸ் வந்துட்டு இமாம் அப்துல் வஹாபுடைய மாணவர். அவர் உயானாக்கு வந்து சொல்றாரு, இவர் விரட்டினா என்ன, எங்க அத்தா எங்க வாப்பா இருக்கிறாரு அங்க திரியால, அவர் வலிமையான ஆளு, நல்ல போல்டான ஆளு, அவரை வச்சு நம்ம காரியம் சாதிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி உஸ்தாத கூப்பிடுறாரு. உஸ்தாத கூட்டிட்டு இமாம் அப்துல் வஹாப் அங்க போன உடனேயும் இப்னு சவுதுடைய மனைவி, அவருடைய பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அப்துல் வஹாப அரவணைச்சு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ இப்னு சவுது இருக்கிறாரு. இவர்களுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்துக்கு முன்னால மக்கால இருக்கக்கூடிய மதீனால இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி 1925க்கு முன்னால எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அடக்கஸ்தலத்துல ஒவ்வொரு அடக்கஸ்தலத்திலையும் ஒரு கட்டடம், ஒரு தூண். 1925க்கு முன்னால யார அடக்கம் பண்ணாலும் சரி, ஆனா ஜன்னத்துல் பக்கியிலையும் மக்கால இருக்கக்கூடிய முக்கியமான அடக்கஸ்தலத்திலையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்க யாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சஹாபாக்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய மனைவிமார்கள், குழந்தைகள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடம். அந்த இடங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு. 1925ல எடுத்த போட்டோ அது. இன்னைக்கு வந்துட்டு இது கிளீனா இருக்கு. இது யார் பண்ணதுங்கிறத பின்னால பார்ப்போம். அப்போ இமாம் அப்துல் வஹாபுடைய காலத்துல இப்படித்தான் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணாரு, நேரா திரியாக்கு போய் திரியால வச்சு இப்னு சவுதுக்கு 1765 அவர் இறந்து போனாரு. எப்ப பிறந்தாருன்னு தெரியல. இமாம் அப்துல் வஹாபுடைய காலம் என்பது 1703 இருந்து 1792. இப்னு சவுத பார்த்து, இப்னு சவுத் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்துல் அசீஸ் இருக்கிறார் பாருங்க, உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க, இவருடைய பாட்டன்.
அப்துல் அசீஸ் உட்கார்ந்துருக்காரு, இவருடைய பாட்டன். இன்னைக்கு அப்துல்லா வந்து செக்க செவீர்னு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறாரு. இவருடைய முன்னார்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. ஆமா, ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு ஏசி கிடையாது, இந்த அமெரிக்காரன் கண்டுபிடிச்சு தர ஃபேஸ் கிரீம் அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்ப இது அன்னைக்கு அப்படித்தான் இருந்தாங்க. இவங்களுடைய பாட்டன் தான் வந்து இப்னு சவுத், 1700 முதல் சவுத். இந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு சவுதி அரேபியா ஆண்டு கொண்டிருக்க குடும்பத்தினுடைய முதல் தலைவன் சவுத், இப்னு சவுத். அவரை வந்து சந்திச்சு இமாம் அப்துல் வஹாப் வந்து சந்திச்சு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு புறம்பா மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த இடமே எப்படி இருக்குது, அவர்களுடைய வாரிசுகளா நம்ம இருக்கிறோம். ஆனால் துருக்கியர்கள் அவர்களுடைய ஆளுகையில் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பேணி பாதுகாப்பதிலே கொண்டு போய் சேர்ப்பதிலே தவறிவிட்டார்கள். அதனால நம்ம